எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேம். நீங்க பாக்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேச பத்தி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ் ஆன சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் இருக்கு, அந்த கிளிப்பை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். இது வந்து ஒரு ரிவர்சல் ஏரியா தான். ப்ரைஸு இங்கிருந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது. மேபி இந்த வீக்கெண்டில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸை போட்டு ப்ரைஸை நம்மளுக்கு இதுக்கு கீழே, அதாவது 42,800 கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா ப்ரைஸு கடன் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன எப்போ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். சரிங்களா? கரெக்டாக வந்து 2022 பிப்ரவரி மாதம் நான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆயிருங்களா. ஸோ அப்போ எல்லாருமே மேக்ஸிமம் மார்க்கெட்டில் வந்து எல்லாருமே புல்லிஷ் வியூவில் தான் இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து பியரிஷாக தான் இருக்குது. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த வீக்கெண்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பேட் நியூஸ் வந்து மார்க்கெட்டை வந்து கீழே தள்ளுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுதான் இதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அன்னைக்கு போட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த நியூஸும் இல்லை. மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே குட் நியூஸ் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக உங்களுக்கு குட் நியூஸ் தான் இருந்தது. ஆனால் அந்த வீக்கோட எண்டில் நம்மளுக்கு ஒரு பேட் நியூஸ் வந்தது. ஓகேங்களா? ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதையும் நான் காட்டுறேன் பாருங்க. ஆனால் மார்க்கெட் ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ. ஓகேங்களா? அந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ போட்ட பிறகு அடுத்த வீடியோ அந்த வீக்கெண்டு கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டிருப்போம். அது என்னன்னு பாருங்க. டவுன் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டல் இருந்தது அப்போவே. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே குட் நியூஸாகவே இருந்தது. நம்மளே அப்போ சொல்லியிருந்தோம் ப்ரைஸு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வீக்கெண்டில் வந்து நம்மளுக்கு பேட் நியூஸ் வரதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேட் நியூஸும் வந்தது, ப்ரைஸும் கீழே வந்தது. நான் என்ன கேண்டல் ஃபார்மேஷன் ஆகும்னு சொன்னேனோ அதே கேண்டல் தான் ஃபார்மேஷனும் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அந்த வீக்கோட எண்டில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் வருது. அந்த பேட் நியூஸ் என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயே வந்து போட்டிருப்பாங்க, கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எங்கன்னா ஓகே இவர் போட்டிருக்காரு பாருங்க. ஸோ ஸ்டாக் ஃபிட் போட்டிருக்காரு. என்னென்னா BTC 25K வருமா ஏன் ப்ரோ இப்படி புழுகி தள்ளுறீங்க? 30 to 30K இங்கே போட்டுருக்காங்க. உக்ரைன் வார்னால தான் கீழே வந்துருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா அந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகுது. ஓகே, அதாவது அந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகுது. டோட்டலாகவே அந்த டைமில் வந்து எல்லாம் குட் நியூஸாக இருந்தது. எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து மேலே போயிடும் அப்படின்றத நினச்சாங்க. ஸோ இவரும் பாருங்க கிட்டத்தட்ட 25,000 வராது அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஓகேங்களா? இவரும் இல்லை, நிறைய பேர் வந்து அதை தான் நினச்சாங்க. ஓகேங்களா? வராதுன்னு நினச்சிருந்தாங்க. பட் என்ன பண்ணான்னா மார்க்கெட் அந்த இடத்துல பம்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அந்த நியூஸ் வந்த பிறகு மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சா மெதுமெதுவாக வந்து பெரிய லெவலில் கிராஷ் நடந்தது. ஓகேங்களா? அதாவது அதுக்கு முன்னாடி, அதாவது அந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்து நான் பியர் ட்ரெண்டில் தான் இருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்தவொடனே மார்க்கெட் வந்து அழகாக வந்து கீழே தள்ளின்னு வந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டை வந்து கீழே தள்ளின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டாங்க. ரைட். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே தள்ளின்னு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நியூஸ், அதாவது வார் நியூஸ் மேபி நம்மளுக்கு பாசிட்டிவாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ போனது என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை மேலே தள்ளி, அதாவது அந்த வார் நியூஸ் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை மேலே தள்ளி அவங்க செல் பண்ணிட்டு மார்க்கெட்டை கீழே தள்ளிட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம் வாய்ப்பு இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த வார் நியூஸ் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவா முடியறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. நான் பாசிட்டிவா என்ன மென்ஷன் பண்றேன் பாத்தீங்கன்னா வார் நிறுத்தத்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் பிரைஸை கீழே தள்ளி அக்குமுலேட் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட்டை வந்து ஹெவியா புஷ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு.
ஓகேங்களா. ஸோ போன வாட்டி நடக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்டாக இந்த இடத்துல தான் இருந்தது. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் இருந்தது. ஓகேங்களா, சாரி இந்த ஏரியா கிடையாது, இந்த ஏரியா ப்ரைஸ் இந்த ஏரியாவில் இருந்தது. இல்லை தப்பு, இந்த ஏரியா தான். சரிங்களா, ப்ரைஸ் இந்த ஏரியாவில் இருந்து இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே மெதுவாக என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸை நல்லா ஃபால் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கும் போது யாருமே நம்பவே இல்லை ப்ரைஸ் மேலே போகும் தான் நம்பியிருந்தாங்க. யாருமே ப்ரைஸ் கிராஷ் ஆகும்னு நம்பவே இல்லை. ஓகேங்களா. ஆனால் அந்த வார் நியூஸ் ஆண்டா பாருங்க, கரெக்டாக மார்க்கெட் வந்து வார் அந்த அந்த நியூஸ் வர டைமில் கன்சால்டேட் பண்ணிட்டு நல்லா ஹை போயிட்டு இந்த இடத்துல சம பீக்கில் இருந்தாங்க எல்லாரும். மார்க்கெட்டை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, கீழே தள்ளிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அவன் செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே தள்ளிட்டான். சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட என்ன பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பை பண்ணிட்டு ப்ரைஸை வந்து மேலே ஷூட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இப்ப வந்த இந்த கிராஷை பார்த்து யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா முழுக்க இது ஒரு மேனிப்புலேஷன் தான். சரிங்களா. மார்க்கெட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ், இப்போ உதாரணத்துக்கு வாரம் நிறுத்த போறாங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா வாரம் நிறுத்த போறாங்கன்றது உடனே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிளான் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். சரிங்களா. ஸோ ட்ரம்ப் புட்டின் பேசும்போதே அவங்க வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த நியூஸ் ஆனால் உடனே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நியூஸ் அதை வந்து இது பண்ணிட்டு இவங்க இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூஸை விட்டு மார்க்கெட்டை வந்து பம்ப் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அவங்க அக்குமுலேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால இந்த மூவ்மெண்ட்டை பார்த்து யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது முழுக்க வந்து ஒரு மேனிப்புலேஷன் அந்த மாதிரி தான். சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த இதை நான் போஸ்ட் பண்ணேன். சரிங்களா. ஸோ இப்போ மேபி கீழே வந்ததுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து டிமாண்ட் இருக்கு. சரிங்களா. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே வந்து இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸை மேலே எடுத்துன்னு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா. அப்படி இல்லை ப்ரைஸ் இங்கிருந்தே மேலே போகணும்னா நம்மளுக்கு 1,17,000. ஓகேங்களா. சாரி 1,14,700. சரிங்களா. 1,14,700க்கு மேல வந்து போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. அப்படி க்ளோஸ் வச்சா மட்டும்தான், அது க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சா மட்டும் தான் ப்ரைஸ் இங்கிருந்தே மேலே போகும். ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ப்ரைஸ் கீழே வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனால தான், ஏன்னா நிறைய பேர் வந்து பேனிக்ல இருக்கு. நேற்றே நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனால் போஸ்ட் பண்ண முடியல. சரிங்களா. பிகாஸ் வந்து நம்ம கரண்ட் இல்லாதனால. ஓகேங்களா. ரைட், ஓகே. அடுத்த விஷயம், ஓகேங்களா, அடுத்த கேள்வி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல பேர் கேட்குறது, இந்த புல்ரன் வந்து அதாவது இந்த புல்ரன் ஓகேங்களா இப்போ கரண்டா போயிருக்க புல்ரன் வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் போகுமா, அதாவது 2026 வரைக்கும் போகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா அதுக்கும் நான் ஒரு பதில் சொல்றேன். சரிங்களா. ஸோ பார்த்துருவோம் என்னன்றது. ரைட். ஸோ நான் மந்த்லி கேண்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா. தற்போதைக்கு நான் வந்து மந்த்லி கேண்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மந்த்லி கேண்டில் பார்க்கும்போது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 நவம்பர். ஓகேங்களா. 2021 நவம்பர்ல தான் நம்மளுக்கு ஆல் டைம் ஆச்சுது. ஸோ நிறைய பேர் என்னன்னா இந்த 2021 சைக்கிளோட தான் இப்போதைக்கு கம்பேர் பண்றாங்க. சரிங்களா. ஸோ ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2021 சைக்கிளோட மேக்சிமம் வந்து கம்பேர் பண்றது வந்து கரெக்ட் இல்லை. ஏன்னா வந்து அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன்ல நடந்துட்டு பிரைஸ் கீழே வந்தது. சரிங்களா. ஸோ அதனால நான் அப்பயே சொல்லியிருக்கேன் 2021 சைக்கிள் வந்து நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். சரிங்களா. ஸோ இது சரி, நீங்க இதில் பார்த்தீங்கன்னா 2021 அந்த ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க, வந்த ஹை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2017 வந்த ஹை எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த். சரிங்களா. 2017 வந்த ஹை எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல தான் வந்தது. சரிங்களா. ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2017 ஹை இருக்கு இல்லைங்களா டிசம்பர் மந்த்து.
ஸோ 2017 வந்த ஹை டிசம்பர் மந்த் 2017, 2021 வந்த ஹை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த், சாரி 2021 வந்து நவம்பர் மந்த். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த இயர் எண்டுக்குள்ளதான் சைக்கிள் முடிஞ்சிருக்க ஒழிய அதுக்கு மேல போகல. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா 2013. ஓகேங்களா. ஸோ 2013 வந்த ஹை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்த்துக்கு மேல நம்மளுக்கு போகல, அதாவது அந்த இயருக்கு மேல அடுத்து போகல, இது வந்து ஹிஸ்டரியில நம்மளுக்கு போகல. சரிங்களா. ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வருஷம் டிசம்பர் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த டிசம்பர் மந்த் வரைக்கும் ஆகி நம்மளுக்கு டாமினன்ஸும் கீழே உள்ள, பிடிசியும் மேல போல, இத்தீரியமும் பெரிய லெவல்ல மேல போல அப்படின்னா நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம், அடுத்த வருஷம் போகும் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹோல்டு பண்ணலாம். மற்றபடி நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளதான் இந்த சைக்கிள் முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்து இன்னொரு பாயிண்ட், இது ஒரு சுவாரஸ்யமான பாயிண்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ இந்த 2013 ஒரு ஹை வந்தது இல்லைங்களா. ஸோ இந்த 2013 வந்த ஹை எப்போன்னு பார்த்துக்கோங்க, நவம்பர் மந்த். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2017 வந்த ஹை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த். 2013 வந்த ஹை வந்து நவம்பர் மந்த், 2017 வந்த ஹை வந்து டிசம்பர் மந்த். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே நம்மளுக்கு 2021 வந்த ஹை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த். ஸோ அப்போ 2013 வந்த ஹையும் 2021 வந்த ஹையும் ஒரே மந்தா இருக்கு. சரிங்களா. அது ஒரு சைக்கிள் விட்டு அடுத்த சைக்கிள் ஒரே மந்தா இருக்கு. அப்போ ஏன் இந்த வாட்டி 2017 வந்த ஹை தான் டிசம்பர் மந்தா இருக்கும் போது இந்த வாட்டி அதே மாதிரி டிசம்பர் மந்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. நான் சொல்றது புரியுதுங்களா. 2013 2021 ஒரே மந்த், அப்போ 2017 2025 ஒரே மந்தா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. சோ அப்போ அந்த நேரத்துல நடந்த அதாவது என்னன்னா அப்போ அதான் நான் சொல்றேன் 2021 2013 வந்து ஒரே மந்தா இருந்ததுனால, ஓகேங்களா, ஒரே மந்தா இருந்ததுனால 2017 2025 வந்து ஒரே மந்தா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 2025 டிசம்பர் மந்த் மேபி ஒரு பெரிய பம்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த பெரிய பம்ப் வரும்போது மேனிப்புலேஷன் ஆகும் மார்க்கெட். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. ஸோ அது பெரிய பம்ப் ஆகும்போது அது செயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமோ அப்படின்னு நினைச்சு ஏன்னா இப்பயே வந்து அந்த ஸ்பெகுலேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா. 2026 மேபி போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது ஸ்பெகுலேஷன் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு இதுக்கு பிம்பம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மேக்சிமம் நிறைய பேர் 2026 போகுமோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா. சோ நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இந்த 2025 எண்டுக்குள்ளேயே முடியறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா. சோ அப்போ 2026 போகுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஹோல்டு பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்னா இங்க வந்து திருப்பி விட்டு இதாயிடுவான். ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்க. இப்போ 2017 பாருங்க எந்த லெவலுக்கு பிரைஸ் ஹை பண்ணுதோ அதே பாருங்க 2017 ஜனவரி மாசம் பாருங்க அப்படியே கீழே தள்ளிட்டான். மேல ஏற்கனவே அப்படியே கீழே தள்ளிட்டான். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஹோல்ட் பண்ண வச்சு கடைசியில வந்து முடிச்சு விட்டுருவாங்க. அதுதான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ உங்களுக்குமே இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதாவது என்னன்னா 2013 2021 ஒரே டைம்ல வந்த ஹை மாதிரி 2017 2025 ஒரே டைம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வாய்ப்பு இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா. ஏன்னா வந்து என்ன பல பேர் இப்போ 2026 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நினைச்சிருக்காங்க. பட் ஆனா அதை வந்து அவன் ட்ராப் பண்றதுக்கு அது அவன் போட்ட ட்ராப்பா கூட இருக்கலாம். சரிங்களா. ஸோ இதனால நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் இந்த 2021 நம்மளுக்கு வந்த சைக்கிள் மாதிரி இது கிடையாது அப்படின்றது சொல்லியிருப்பேன்.
ஏன்னா 2021 வந்த சைக்கிள் வந்து நம்மளுக்கு ஒரு டபுள் டாப் பேட்டர்ன்ல இருந்தது. ஓகேங்களா, டபுள் டாப் பேட்டர்ன் ஒன்று. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து 2 தடவை ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, மே மாசமே நல்லா இது பிரைஸ் மேல போகுது. சரிங்களா, ஸோ இது வைக்கும் இதுக்கு முன்னாடி சைக்கிளை நான் பார்த்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி சைக்கிளை வைக்க எடுங்கன்னா நம்மளுக்கு அந்த லாஸ்ட்ல தான் பம்ப் ஆயிருக்கு. இதுலயும் அப்படிதான் இதுலயும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம்ல தான் பயங்கரமா பம்ப் ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த 2013 பீரியட்லயும் பாருங்க லாஸ்ட் டைம்ல தான் வந்து நல்லாவே பம்ப் ஆயிருக்கு. ஓகேங்களா, இங்க பாக்கணும்னா கிட்டத்தட்ட வந்து 2013 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் தான் நல்லா பம்ப் ஆயிருக்கு. சரிங்களா, ஆனா போன வட்டி மட்டும் தான் நம்மளுக்கு எந்த இடத்துல பம்ப் ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பீரியடே வந்து நம்மளுக்கு பம்ப் ஆகுது. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சல்டேஷன் போட்டு இதாயிடுச்சு. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இந்த வட்டியும் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பீரியட்ல ஒரு நல்ல பம்ப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ மேக்சிமம் நீங்க வந்து ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா 2026க்கு மேல வந்து இந்த புல்ரன் சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகுதா இல்லையான்றது நாம வந்து வச்சுப்போம். ஓகேங்களா, 2026க்கு மேல போதா இல்லையான்றது நம்ம அப்புறமா அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில என்ன இருக்கு, 2020 ஹிஸ்டரியில என்ன இருக்குன்னா அதே இயரோட லாஸ்ட் டிசம்பர் வரைக்கும் தான் அந்த ஹையே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, பாஸ்ட் 3 சைக்கிள் அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சைக்கிள் டிஃப்ரெண்ட்னா அது டிஃப்ரெண்டா ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அது எப்படின்றது பார்ப்போம். இப்போ வரைக்கும் என்னன்னா ஹிஸ்டரி ரிப்பீட் இட்செல்ஃப். ஹிஸ்டரியில என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஹிஸ்டரியில வந்து ரிப்பீட் ஆகுதுன்னா அதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா, இந்த ஹிஸ்டரி கொலாப்ஸ் ஆகி புது ஹிஸ்டரி கிரியேட் பண்ணானா அதுக்கப்புறம் அது என்னன்றது நம்ம வந்து சார்ட் பார்த்தோம், இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கிற மூவ்மெண்ட்ன்றது பார்த்து டிசைட் பண்ணிப்போம். தற்போது வரைக்கும் நான் ஸ்டில் பிலீவ் இந்த 2025ஓட எண்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த புல் சைக்கிளோட எண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா, இதுதான் என்னுடைய வியூ. ஓகேங்களா, ஏன்னா என்கிட்ட ஒரு 4-5 பேர் கிட்ட என்ன கேட்டாங்க 2026 தொடங்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக நான் அனாலிசிஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதை வந்து சொல்றேன். ஓகேங்களா, இது முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய அனாலிசிஸ். சரிங்களா, ஸோ இது வந்து என்னுடைய கருத்து. ஓகேங்களா, இந்த கருத்துக்கு வந்து முரண்பாடு கூட இருக்கலாம். பட் நான் இதை பார்க்கும்போது ஆக்சுவலா ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிருந்தேன். அதே மாதிரி நீங்களும் இதுமே வந்து சர்ப்ரைஸ் ஆயிருந்தீங்கன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்டுன்னு வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் வந்து எனக்கும் ஓரளவுக்கு மோட்டிவேட் ஆகும். ஏன்னா நான் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. எவ்வளவு அழகா கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது. நீங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 2021 ஓகே 2013 ஓகேங்க, நம்பர் கொஞ்சம் மாத்தி சொல்ற பாத்துக்காதுங்க. 2013 வந்து நவம்பரோட ஹையோ பிளஸ் இப்போ வந்திருக்க ஓகேங்களா, அதாவது 2021 நவம்பரோட ஹையோ 2013 வந்த நவம்பரும் 2021 வந்த நவம்பரும் பாத்தீங்கன்னா மொத்தம் 96 பார்ஸ். சரிங்களா, அதே கால்குலேஷன் நம்ம இப்போ எடுத்தோம்னா இப்போ இந்த 2017 வந்த ஹையோ அதே மாதிரி இப்போ வந்து உதாரணத்துக்கு 2025 ஒரு ஹை வருதுன்னு வச்சுக்கோங்க. வந்து இது கூட 2025 ஒரு ஹை வந்தா கூட அதுவும் 96 பார்ஸ். ஓகேங்களா, கரெக்டா 96 மாசம் கணக்கு. இது மந்த்லி கேண்டல், ஒரு பார் வந்து ஒரு மாசம். ஓகேங்களா, அந்த கணக்கு வருது. ஓகேங்களா, ஸோ மேபி இதோட இது அதுதான் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த சைக்கிளை வந்து மேக்சிமம் யாருமே இதுக்கு பேசுறது கிடையாது. 2013 வந்த சைக்கிள் யாருமே பேசுறது கிடையாது. 2013 சைக்கிள் வந்து நடந்ததாக கூட தெரியாது நிறைய பேர். ஓகேங்களா, ஏன்னா அதுல வந்து பெரிய லெவலில் டேட்டா இருக்காது. நான் இது வச்சிருக்கேன். ஓகேங்களா, அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணணும். எனக்கு நீங்க சர்ப்ரைஸ் ஆயிருங்க, ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் ப்ரோ அப்படின்றது நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது மாதிரி போட்டீங்கன்னா எனக்கும் மோட்டிவேட் ஆகும். நான் ஃப்ராங்காவே பேசுறேன், ஜாலியாவே பேசுறேன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். நான் ஓன் லைஸ் இருக்கேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டு உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.